கர்நாடகா மாநிலம் பெங்களூரு தலகட்டபுரா பகுதியைச் சேர்ந்தவர்தான் அஞ்சனா, வயது 20. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வந்துள்ளார். இதேபோல கோணகுண்டை பகுதியைச் சேர்ந்தவர்தான் ஸ்ரீகாந்த், வயது 25. ஆட்டோ டிரைவரான இவருக்கு திருமணமாகி மனைவியும் உள்ளார், ஒரு குழந்தையும் உள்ளது. அஞ்சனா படிக்கும் கல்லூரியில்தான் ஸ்ரீகாந்தும் படித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஸ்ரீகாந்துக்கும் அஞ்சனாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் காதலாக மாறியுள்ளது. தனக்கு ஏற்கனவே திருமணமானாலும் அஞ்சனாவை ஸ்ரீகாந்தும் காதலித்து வந்துள்ளார். மேலும் அவர்கள் திருமணம் செய்யவும் முடிவு செய்ததாக தெரிகிறது. இந்த காதல் விவகாரம் அஞ்சனாவின் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் அஞ்சனாவையும் ஸ்ரீகாந்தையும் கண்டித்துள்ளனர். மேலும் திருமணத்திற்கு அவர்கள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தும் உள்ளனர். ஸ்ரீகாந்தின் மனைவி மற்றும் குடும்பத்தினரும் அவர்களை கண்டித்தும் உள்ளனர். இதனால் அவர்கள் இருவரும் மனமுடைந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 1ஆம் தேதி அவர்கள் 2 பேருமே திடீரென மாயமானார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த இரு குடும்பத்தினருமே அவர்களை பல இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் இங்கு தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக இரு வீட்டாரும் தனித்தனியாக போலீசில் புகாரும் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் தலகட்டபுரா அருகே இருக்கக்கூடிய நைஸ் சாலையில் உள்ள ஏரி பகுதியில் கார் ஒன்று நின்றுள்ளது. இதை பற்றி தலகட்டபுரா போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசாரும் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது காரில் 2 செல்போன்களும் கிடைத்தன. அவை மாயமானதாக தேடப்பட்ட கள்ளக்காதல் ஜோடியான அஞ்சனா, ஸ்ரீகாந்த் ஆகியோரது செல்போன்கள் என்பது தெரிய வந்தது. இதனால் அவர்கள் 2 பேருமே ஏரியில் குதித்து தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது. இதையடுத்து போலீசார் நீச்சல் வீரர்கள் உதவியுடன் 2 பேரையும் ஏரியில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஏரியில் ஸ்ரீகாந்தும் அஞ்சனாவும் உடல்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 2 உடல்களையும் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் திருமணம் செய்து சேர்ந்து வாழ குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஸ்ரீகாந்தும் அஞ்சனாவும் கயிற்றால் கைகளை கட்டி ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. இதற்கிடையே தற்கொலை செய்வதற்கு முன்பு அஞ்சனா தன்னுடைய செல்போனில் வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். அதில் தங்கள் சாவுக்கு தாங்களே காரணம் என கூறியும் இருந்தார். இது குறித்து தலகட்டபுரா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் தற்போது பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.